இன்று ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை. இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு காலையில் வெளிவந்த செய்தித்தாள்களில் சில செய்திகளையும் அதன் பின்புலம் உள்ள தகவல்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது. நமது ஜனாதிபதி அவர்கள் முர்மு அவருடைய உரையோட குடியரசுத் தலைவர் உரையோட நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நாளைக்கு மத்திய பட்ஜெட், அதாவது யூனியன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளைக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. இதில் சில முக்கியமான அம்சங்கள்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனிநபர் வருமான வரி அந்த ஸ்லாபில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற பற்றி நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த பட்ஜெட்டில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கூட்டத்தொடர்லேயே இந்த வகுப்பு வாரிய சட்ட மசோதா அது அமுல்படுத்தப்படும், அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. இது போக இந்த பேங்க் ஆக்டு, அதேமாதிரி ரயில்வே ஆக்டு போன்ற சில சட்டங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பரபரப்பான சூழ்நிலையில் நாளைக்கு நாடாளுமன்றம் கூடுகிறது. இது தொடர்பாக நேத்திக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமும் கூட நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் முதல் தலைப்பு செய்தியாக எல்லா இதுலேயுமே வந்திருக்கு. குறிப்பாக பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் செய்கிறதுனால நிறைய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்கு. இதுதான் முதல் செய்தி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பிரேக்ராஜில் இந்த கும்பமேளம் நடந்துக்கிற அலகாபாத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, மித்திக்கல் சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இதில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக நடக்கிறது. அதேமாதிரி 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக அந்த செலஸ்டியல் பாடியெலாம் ஒன்றா வரக்கூடிய ஒரு முக்கியமான கும்பமேளாவை அந்த அலகாபாத்தில் நடந்துக்கிருக்கு. இதில் முந்தானேத்து பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசை, ஒரு முக்கியமான அமாவாசை, மௌனி அமாவாசை அப்படிங்கிறதுல முந்தி அடித்து போனதில் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி மக்கள் ஒரே அந்த புனித நீராட போனதில் அதில் அந்த நெருக்கடியில் ஸ்டாம்பேடில் கிட்டத்தட்ட 30 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் ஜுடிஷியல் என்கொயரி என்று அழைக்கக்கூடிய நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதுபோக அந்த இறந்தவங்களின் குடும்பங்களுக்கு 25 லட்சம் நிவாரணம் வழங்குறதாகவும், இந்த விஐபி தரிசன் அப்படிங்கிற அந்த விஐபி புனித நீராடல் அப்படிங்கிறதையும் ரத்து செஞ்சுருக்கதாகவும் செய்திகள் வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் அந்த சுரங்கம் அதுக்கு எதிராக மக்கள்லாம் போராடி அந்த இது ரத்து செய்யப்பட்டுச்சு. இப்போ அந்த மக்கள் அந்த திட்டம் ரத்து செய்கிறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு பாராட்டு தெரிவித்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல தமிழக முதல்வரை கூப்பிட்டு அங்கே ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகள் எடப்பாடியோட அவர் வீட்டுக்கே சென்று நன்றி தெரிவித்தாங்க அந்த அரிட்டாப்பட்டி மக்கள். நேத்திக்கு இந்த இதுக்கு மெனக்கிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி 2 பேரையும் நேற்றுக்கு அங்கே ஒரு விழா ஏற்படுத்தி பண்ணி அவருக்கு சிறப்பான டெல்லியிலேருந்து வந்த அந்த மத்திய அமைச்சருக்கு மதுரை விமான நிலையத்திலே சிறப்பான வரவேற்பு அளித்து நேற்றுக்கு அந்த அரிட்டாப்பட்டி வள்ளலாப்பட்டியில் பெரிய லெவலில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு எடுத்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ கூட அண்ணாமலை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக மத்திய அரசு எதுவுமே செயல்படாது, இது எல்லாமே முந்தைய ஆட்சி அப்படின்னு சொல்லி பரபரப்பான அரசியலில் பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்கு. அப்புறமேலே இந்த ஹைகோர்ட்டில் அதிகமான வேக்கன்சிஸ், அதாவது இருக்கிறதுனால ஹைகோர்ட் ஜட்ஜஸ், உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால கேஸோட அக்குமுலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. நிலுவையில் உள்ள வழக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால உச்சநீதிமன்றம் அதுக்கு பவர் இருக்குது. அது மத்திய அரசோட அனுமதியோட ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் பண்ணுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து ஹைகோர்ட்லேயும் உச்சநீதிமன்றம் அதில் மொத்த ஸ்ட்ரென்த்தில் 10% கூடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இவங்களுக்கு நிலுவையில் உள்ள வழக்கெல்லாம் விசாரிக்கிறதுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சுதந்திரம் வாங்கி 75வது ஆண்டில் இது 3வது முறையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரேர் கேஸில் தான் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் செயல்படும். இது ரொம்ப அரிதான ஒன்று. ஏன் அப்படின்னா, நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால இந்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளே திருப்பி நீதிபதியாக நியமனம் பண்ணுற செய்தி இதுவும் இன்றைக்கி பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜகதர் அலி, இந்த சமூக ஆர்வலர், புதுக்கோட்டை திருமயம் பக்கத்தில் இந்த கல்குவாரியை எதிர்த்து போராடியவர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற வழக்கு திருப்பி நேற்று செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி மரியம் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்னா, தன்னுடைய கணவருடைய அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது சரியாக பண்ணலை, தடய அறிவியல் அந்த விதிமுறை பண்ணலை, சரியாக பண்ணலை, அவருக்கு எஃப்ஐஆர் கொடுக்கல அந்த அம்மாவுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த எலும்பு முறிவுனால தான் இறந்தார், அதற்கான இந்த எக்ஸ்ரேலாம் எடுக்கலை,
நிறையா குளறுபடிகள் இருக்குது, இது வந்து ஒரு சிசிடிவி கேமரா போட்டு ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த இது பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியும் ஹைகோர்ட்டில் வந்து தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கு வந்து நீதிபதிகள் வந்து உத்தரவு பிறப்பித்து புதுக்கோட்டை அந்த ஜிஹெச் பொது மருத்துவமனையில் உள்ள அந்த டீனுக்கு வந்து எல்லா விதமான அசிஸ்டன்ட் பண்ண சொல்லி தாசில்தார் முன்னிலையில் அந்த இடத்துலையே தோண்டி அங்கேயே வந்து பிரேத பரிசோதனை செஞ்சு அந்த எக்ஸ்ரே போன்ற கருவியெல்லாம் வந்து அந்த இடத்துக்கே கொண்டு போய் எல்லாமே செஞ்சுட்டு ரிப்போர்ட்டை 10 நாளைக்குள்ளே தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்பான செய்தியும் பத்திரிகையில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஞானசேகரன் பாலியல் அந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அதில் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அதாவது சிறப்பு புலனாய்வு குழு. அதில் வந்து 3 எஸ்பி, அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஎஸ்பி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து தனக்கு வந்து இந்த குழுவிலேருந்து நான் வந்து அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அது விசாரணை குழுவிலேருந்து நான் வந்து வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் வந்து இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி அந்த டிஎஸ்பி வந்து அந்த இதில் வந்து வெளியில் வந்திருக்காரு. அவருடைய பேர் வந்து கே ரவி அப்படிங்கிற இந்த செய்தியும் நேற்று பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. எதனால் என்ன அழுத்தம் அவர் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு, ஏன் அவரால் சுதந்திரமாக வந்து விசாரணை மேற்கொள்ள முடியல அப்படிங்கிறனாலையும் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிலேருந்து அந்த சைபர் கிரைம் டிஎஸ்பி வந்து விலகல் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடை பொறுத்தமட்டில் என்ன ஒரு அதிர்ச்சியான செய்தினா, தமிழ்நாட்டில் வந்து பர்த் ரேட், அதாவது பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 2023 கம்பேர் பண்ணல 2024 இது வந்து 6.6% குறைஞ்சிருக்குதா செய்தியும் வந்திருக்கு. பிறப்பு விகிதம் குறைகிறதுனால நிறைய சோசியல் டெமோக்ராஃபியில் வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து நம்ம கண்கூடாவே சைனா அதேமாதிரி ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பார்த்துக்கிருக்கோம். இதனால் முதியோர்கள் பிறப்பு விகிதம் கம்மியாகிறதுனால முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இளம் தலைமுறையினருக்கு வந்து திருமணம் அதை தள்ளி போடுறது, பொண்ணு கிடைக்காம போகிறது, இந்த மாதிரி பல இந்த சோசியல் அந்த இதே சிஸ்டத்திலே வந்து நிறையா குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறது ஒரு சர்வே மாதிரி இன்றைக்கி வந்து ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கு. இது வந்து நம்ம டிஎம்எஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அது மெடிக்கல் அண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் சயின்ஸஸ்லேயே வந்து இந்த செய்தியை விட்டுருக்காங்க. இது வந்து இதுக்கு பற்றி அடுத்தடுத்து யோசிக்கணும். ஏன்னா சமீபத்தில் தமிழக முதல்வரே சொல்லியிருந்தார், சவுத் இந்தியாவில் வந்து பர்த் ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு. இதே தான் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதல்வர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த செய்தியை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி நேற்றுக்கு வந்து டிஎம்எஸ்லேருந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ் அவங்களும் வந்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 2023 வந்து 9 லட்சமாக இருந்த பர்த் ரேட் வந்து 2024 8 லட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6.6% பர்த் ரேட்டு தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இதனால் பல எஃபெக்ட் உருவாகும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எம்பிகளுடைய எண்ணிக்கைலாம் நம்ம குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற செய்தியும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து ஒரு மிக துயரமான செய்தி, ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் மீது வந்து இராணுவ ஹெலிகாப்டர் மோதி கிட்டத்தட்ட 60 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியும், 67 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் பத்திரிக்கைலாம் வந்திருக்கு. அதாவது இந்த வாஷிங்டன் பக்கத்தில் நடந்திருக்கு, வாஷிங்டனில் நடந்திருக்கு. ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்கிட்ட அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இதில் யாருமே வந்து உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியும் செய்திகள் வருது. இது இப்போ இந்த மீட்பு வேலை நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற செய்தி. அப்புறமே வந்து இதில் டெல்லியில் வந்து அசம்பிளி எலெக்ஷன், இதில் வந்து அங்கே பரபரப்பாக போய்க்கிருக்கு. இலவசங்கள் 3 கட்சியும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பாஜக, ஆம் ஆத்மி, அப்புறம் காங்கிரஸ். இந்த நிலையில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தார், யமுனையை வந்து பாய்சன் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஜீனோசைடு என்று அழைக்கக்கூடிய மக்களை கொள்றதுக்கு திட்டம் தீட்டப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். யமுனை ஆற்றில் டெல்லியோட முக்கியமான நதி, டெல்லிக்கு தண்ணீர் தரக்கூடிய நதி, அது வந்து முற்றிலும் வந்து மாசுபட்டுருச்சு, பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இது லெட்ரு இஷ்யூ பண்ணி, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி, எதன் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க, எதில் வந்து அந்த மாதிரி இது கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது நஞ்சு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியும் அதுக்கான விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு அமோனியா கண்டென்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அப்புறமேல வந்து சென்னையில் உள்ள 340 அரசு பள்ளியில் காலை உணவு திட்டம் ஏற்கனவே வந்து நம்ம முதல்வர் வந்து கடந்த ஆண்டு துவக்கி வச்சாங்க. அதில் வந்து பள்ளியில் உள்ள அந்த காலை உணவு வழங்குகிற திட்டத்தை வந்து தனியார் மையப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, அவுட் சோர்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இதுக்கு வந்து பயங்கர எதிர்ப்புலாம் வந்துச்சு. இந்நிலையில் நேற்று வந்து சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் கிடையாது, சென்னை மாநகராட்சியே வந்து மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடரும் அப்படின்னு சொல்லியும் இந்த செய்தி வந்திருக்கு. அப்புறமேல வந்து நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் பிஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பற்றி.
அதில் வந்து அந்த ரெசிடென்ஷியல், அதாவது அந்தந்த மாநிலத்துக்கு உள்ளவங்களுக்கே வந்து அந்த சீட்டை அலாட் பண்ணுறது, அது வந்து அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது, இதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதனால் பிஜி மெடிக்கல் சீட்டில் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு உள்ளவங்களுக்கு 50% சீட் ஒதுக்கப்படுகிறது. அது வந்து ரத்து செய்தா உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இதுக்கு போவோம், தமிழ்நாடு ஹைகோர்ட் வந்து ரிவ்யூ போவோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிவ்யூ போவோம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து மாசு சொல்லியிருக்காரு. அதாவது ஹெல்த் மினிஸ்டர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுகிறது. இந்த தீர்ப்பு வந்து இது எல்லாத்தையுமே வயலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மறுபரிசீலனை ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல செய்திகள் இந்த பத்திரிகையில் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு பட்ஜெட், அதனால் நம்ம பட்ஜெட்டை பற்றி நாளைக்கு நிறையா விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.